ஒரு குயிக்கான பாஸ்தா ரெசிபி பார்க்கலாமா? உங்கள் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த காய்கறியை போட்டு பட்டரில் போட்டு அதில் உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 75% வந்து வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டு திருப்பி கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் வந்து கொஞ்சம் பூண்டு போட்டு அந்த பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது வந்து பாஸ்தா சாஸு. அந்த பாஸ்தா சாஸ் போட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பும் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டு நல்லா கிண்டி நல்லா கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா கிண்டிக்கிறணும். கொஞ்சம் நல்லா கிண்டினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து நம்ம துருவி வச்சுருக்க சீஸ் போடணும். ஏன்னா சீஸ் போட்டால் தான் எப்பயுமே நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் சீஸ் போட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம லாஸ்ட்டாக தான் வேக வச்சுருக்க காய்கறியை போட்டு நல்லா கிண்டி எடுத்தோம்னா யம்மியான சூப்பரான ரெட் சாஸ் பாஸ்தா வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் வீடியோ கீழே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.